இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு கட்லெட் பண்ணலாம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா மசிச்சுக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். பீன்ஸ், முட்டைக்கோசு, பீட்ரூட்டு, கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அரிசி மாவு 2 ஸ்பூனு, இடியாப்ப மாவு தான், தேவையான அளவு உப்பு. இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்தமாரி கொஞ்சம் பெரிய உருண்டையாக உருட்டி இந்த ஷேப்பில் வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே இந்தமாரி தட்டி வச்சுக்கோங்க. இது ரஸ்க்கை நல்லா மிக்சியில் போட்டு இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் ப்ரெட்டு இருந்தாலும் இந்தமாரி செஞ்சு வச்சுக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்தமாரி சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி இந்தமாரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இது.